கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்தவங்களால் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது வழக்கம்தான். தன்மானத்தோடு வாழணும்னு தான் எல்லாருமே விரும்புவோம். ஆனால் கிறிஸ்துவுக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால சந்தோஷமாக இருந்ததா அப்போஸ்தலர்களை பற்றி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி நாம் அவமானப்படுத்தப்பட்டோன்னா எப்படியாப்பட்ட மனநிலையில் இருப்போன்றதை நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒரு தேசத்தில் மன்னன் தன்னுடைய அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போ ஒருத்தர் தான் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அனாதை விடுதியுடன் கூடிய பள்ளிக்காக நிதி கேட்டு வந்தார். அந்த மன்னர் யார் நிதி கேட்டு வந்தாலும் அவங்கள இழிவாக நடத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் கோபமாகவும் பேசி அனுப்பிடுவார். அன்னைக்கும் அப்படி தான். வந்தவர்கிட்ட நிதி தானே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலில் இருந்த ஷூவை வந்தவர் மேலே தூக்கி எறிஞ்சார். எதிர்பாராத நிகழ்வால் நில குலைஞ்சாலும் ஒரு பக்கம் அவமானம் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே அவமானப்படுறோன்னு மனசை தேத்திக்கிட்டு மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புனார். மன்னருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நாம் அவமானப்படுத்த ஷூவை வீசணும், ஆனால் நன்றி சொல்கிறானே அப்படின்னு யோசிச்சார். ஒருத்தரை எப்படி அவமானப்படுத்த முயற்சி செஞ்சாலும் எதிரில் இருக்கிறவங்க தன்னுடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும்? மேலும் தான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் அவமானமாக உணர்ந்து எமோஷன் ஆவாங்க. வெளியில் ஒரே சத்தம். அமைச்சரை கூப்பிட்டு மன்னர் என்ன அங்கே சத்தம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் எரிஞ்ச ஷூவை ஏலம் போடுறான் மன்னா, கல்லூரி கட்ட மன்னர் தந்த ஷூன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கான்னு சொன்னார். அப்போ மன்னர் எவ்வளோக்கு ஏலம் போகுது அப்படின்னு கேட்டார். அப்போ அமைச்சர் அது படு கேவலமாக 10 நாணயத்துக்கு மேலே ஏலம் போகவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது ஐயையோ என்ன விலையானாலும் ஏலம் எடு அப்படின்னு சொன்னார். அமைச்சரும் 50 லட்சத்துக்கு கொடுத்து அதை ஏலத்தில் வாங்கினார். நிதி கேட்டு வந்தவர் மறுபடியும் மன்னர்கிட்ட வந்து, மன்னா நீங்கள் போட்ட ஷூ பாதி கட்டடம் கட்ட கிடச்சிருச்சு, அடுத்த ஷூவை எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டார் பாருங்க. மன்னர் வந்தவருடைய சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் நினச்சி அவரே அந்த விடுதியுடன் கூடிய பள்ளியை கட்டி தந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவமானத்தை யார் ஒருத்தர் தன்னுடைய தோல்வியாக உணர்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் எதையும் ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய நோக்கம் எப்போதும் தேவ சித்தம் நிறைவேறது தான் முக்கியம். நமக்கு வரக்கூடிய மான அவமானங்களை ஒரு பொருட்டாக எண்ணுவோன்னா தேவனுக்கு மகிமையை முதன்மையாக நாம் வைக்கவே முடியாது. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்னு எபிரேயர் 12:2 தெளிவாக சொல்லுது. ஆமாங்க, நம்ம பரலோகத்தில் அவருடைய பங்காளிகள் ஆகிற பாக்கியத்தை தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சுருந்தார். அதனாலேயே அவருக்கு வந்த அவமானத்தை அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதனால்தான் அவமானத்துக்கு பாத்திரமான நமக்கு வெகுமானம் கிடைச்சிது. நம்ம தேவனுக்காக என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம்? உண்மையானவங்க அனுபவிக்கக்கூடிய அவமானங்கள் ஒரு நாள் வெகுமானத்தை கொண்டு வருன்றதில் ஐயமே இல்லை. சிந்திப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.